ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஜிங் ஜாங் தான் காட்டுறாங்க. என் பிளான் எல்லாமே நான் நினச்ச மாதிரி போகுது. அந்த ஜே ஹை ஸ்கூலில் சேர்ந்த பசங்க அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு சீக்கிரமாக செத்துருவானுங்க. மீதி இருக்க பலவீனமான பசங்களை ஹாஸ்டல் அட்டாக் பண்ணும். அவங்களோட அழிவை தவிர்க்கவே முடியாது. யாராலையும் இதை தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு இவன் சீரியஸாக பேசுகிற நேரத்தில் அந்த ஊரோட வாசலே ஒரு சின்ன பையன் அவன் நாய்க்குட்டிகளோட விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த கலவரம் நடந்துக்கிட்டு இருக்க ஊருக்குள்ளே தான் வரான். பின்னாடி இருந்து பார்த்தாலே தெரியும் இது நம்ம தலைவன் காட்டாக் ஜோஹன் தான். எலி வந்துட்டாங்கிற தகவல் தெரிஞ்சதுமே இந்த ஹாஸ்டலோட ஏ டீம் ஒரு ஆட்டையை போட்ட பஸ் எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க. பஸ்ஸுக்குள்ளே இவனுங்க பண்ணுற குரங்கு சேட்டையை மட்டும் பாருங்களேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து எலியை சமாளிச்சிடலாம்ல. அந்த ஹாஸ்டலோட 2 அங்கிள்ஸ் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் யாரும் எலி மேலே கை வைக்கக்கூடாது. அவன் எனக்கு சொந்தம். அவனுங்களோட மெயின் லீடர் ஓலி வாங் பேசுகிறான். நான் இந்த ஜிங்ஜாங்க மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறவே இல்லை. அப்படி பண்ணால் ஃபன்னே இருக்காதுல. எலி வந்தான்னா நம்ம அவனை அனுப்பணும்னு யாரோ ஒரு கேரக்டரை பற்றி பேசுகிறானுங்க. அது யாருன்னே இப்போ தெரியல. இதே நேரத்தில் ஜாக்கோட ஃப்ளாஷ்பேக்கில் அவன் தன்னோட கோச்சோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப நீ ஏன் ப்ரோ ஆகக்கூடாதுன்னு அவனோட டீச்சர் கேட்குறாரு. நான் ஏற்கனவே ப்ரொஃபஷனல் பாக்ஸராக தான் ஆக போகிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் அவன் டீச்சர்கிட்ட அவன் பேசுகிறப்ப நான் பாக்ஸிங்கை பற்றி பேசலடா, எம்எம்ஏவை பற்றி பேசுகிறேன், மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட். கொரியாவில் பாக்ஸிங்க்கு பெரிய ஃபியூச்சர் இல்லை தம்பி. அந்த ஜோஹனை பார்த்தியா, அவனும் பாக்ஸிங் தான் கற்றுக்கிட்டான். உன்னை விட நல்லா பண்ணான். ஆனால் இப்போ வேற ஏதோ பண்ணுறான். பாக்ஸிங்லாம் இப்போ யாருமே கொரியாவில் பார்க்குறது இல்லை. நான் இதை சொல்கிறதுக்கு காரணமே உன்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது. அதை நீ வேஸ்ட் பண்ணிடவே கூடாதுன்னு தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எம்ஏ ஜிம் இருக்குது, உன்னை நல்லா பார்த்துப்பாங்கடா. இப்படிலாம் அவன் கோச்சு பேசுகிறப்ப இதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. வாயை மூடிட்டு எனக்கு பாக்ஸிங்கில் இருக்க நல்ல மூசை கற்றுத்தாங்க. அதுவும் ஒரே அடியில் ஒரு ஆளை கொலை பண்ணுற மாதிரி மூணு கேட்குறான். நான் ஒரு ஜீனியஸ், ஈஸியாக கற்றுக்கிறவன் அவன் பேசிக்கிட்டு இருக்கப்ப, ஓ நீ ஜீனியஸா, அதனால் ஒரே அடியில் கொலை பண்ணுற மாதிரிலாம் கூட உனக்கு சொல்லித்தரணுமா? வாயை மூடிட்டு என் ஜிம்மை விட்டு ஓடி போயிடான்னு இவனை விரட்டி விட்டார் அவர். இவன் அந்த ஜிம்மை விட்டுலாம் போகல, ஜஸ்ட் ரன்னிங்காக வெளியே வந்திருக்கான். மீரா எனக்கு பாக்ஸிங்கை கற்றுக் கொடுத்தாதான், அதனால நான் இதை ஃபாலோ பண்ணல. எனக்கு பாக்ஸிங் பிடிக்குங்கிறதுனால ஃபாலோ பண்ணுறேன். வேற எந்த ஒரு விஷயத்துலையும் நான் டைவர்ட் ஆக மாட்டேன்னு நினச்சி இவன் பாக்ஸிங்கே கண்டினியூ பண்ணுறான். இப்போது புதுசாக கற்றுக்கிட்ட எல் கார்டோட அவன் டேனியல் பார்க்கோட சண்டை போடுறான். அவன் அதையும் காப்பி பண்ணுறான். உனக்கு தான் பாக்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை, எதுக்காக நான் பண்ணுற எல்லாத்தையும் காப்பி பண்ணுறேன். நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் என் கிட்ட இருந்து ஈஸியாக பறிச்சிடாதன்னு இவன் இன்னும் கோவப்பட்டு அடிக்க வரப்ப இவனால் டேனியலுக்கு முன்னாடி நிற்கவே முடியலை. அவன் கிட்ட இருக்க எல்லாத்தையும் அவன் கொடுக்குறான். பட் அது எதுவுமே டேனியலுக்கு பத்தல. எல்லாத்தையும் அவன் திருப்பி கொடுக்குறான். இதே டைமில் ஃப்ளாஷ்பேக்கில் இங்கே ரிங்கில் டயர்டாகி ஜாக்லி விழுந்து கிடக்கிறப்ப, போதும் இதுக்கு மேலே எவ்வளோ நேரம் தான் சொல்லி கொடுத்ததையே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு ஒரே அடியில் கொள்கிற மாதிரி மூசு எதையாவது சொல்லித்தாங்களேன்னு இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி தன்ட்ட தப்பி, நீ தான் பெரிய ஜீனியஸ் ஆச்சே, அப்புறம் இதுக்காக வின் பண்ணுறதுக்கு உனக்கு கொலை பண்ணுற மாதிரி மூசு வேணும்னு அவனோட டீச்சர் கேட்டதுக்கு, ஜீனியஸ் தான், பட் நான் ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ண வேண்டியவன். இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாடியோட, அதோட அவன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்லா ஃபைட்டிங் மூவ்ஸ் அண்ட் ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணுற ஒருத்தனாக இருந்தால் அப்போ நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்குறப்ப அவனோட டீச்சர் அவன்கிட்ட சொன்னது, இதுதான் சுச்சுவேஷன்னா அந்த இடத்துல நீ ஜீனியஸ் இல்லை குட்டிப்பையா, இது எல்லாத்தையும் காப்பி பண்ணுற டேலண்டோட இருக்க ஒருத்தன் அவன் தான் ஜீனியஸ்னு சொல்லிட்டாங்கிறது கிளம்பிட்டாரு. இங்கே ஜாக்லி அடி வாங்கி நிற்கிறப்ப கூட அவன் மனசில் ஓடுறது, எனக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குன்னு என்னோட டீச்சர் சொல்லியிருக்காரு. பட் ஒரு டைம் கூட நான் ஜீனியஸ்னு அவர் சொன்னதே இல்லை. ஆனால் இவனை பார்க்காம கூட இவன் ஒரு ஜீனியஸ்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறான். நான் என்ன தான் பண்ணுறது, என்கிட்ட இருக்க எல்லாமே இதுதான். கண்ணில் கண்ணீரோட சண்டை போட ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆள் என்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஒரே அடியில் கொலை பண்ணுற மாதிரி எனக்கு மூசை எதுவுமே கற்றுக் கொடுக்கல. இப்பெல்லாம் நினச்சிட்டே அவன் அடி வாங்குறப்ப, இப்போ உனக்கு சந்தோஷமாடா? இப்படி சண்டை போடுறது தான் உனக்கு சந்தோஷமா இருக்கா? மன்னிச்சிரு, பட் என் கண்ணுக்கு எல்லாமே தெரியுது. உன்னோட பூஸ் அண்ட் அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கூட எனக்கு தெரியுதுன்னு டேனியல் பேசுகிறான். இவன் கண்ணுக்கு முன்னாடி ஜோஹனும் டேனியல் பார்க்கும் இவனை தவிர்த்துட்டு வேற ஒரு பெரிய லெவலில் நிற்கிற மாதிரி தெரியுது. இவன் வாங்கின செகண்ட் பிளேஸை இவன் டீச்சர் தொடச்சிக்கிட்டே, ஒரு அத்லெட்டுக்கு இருக்கிறதுலே மோசமான விஷயம் என்ன தெரியுமா? அவன் தான் பெரிய புடுங்கின்னு நினைக்கிறது. அதனால தான் எப்பயுமே உன்னை நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க விட்டதே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப இங்கே அதே டைமில் ஜாக்லியை டேனியல் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட இவன் தோல்வியை ஒத்துக்கிறான். என்னால் உன்கிட்ட எந்த ஒரு வீக்னஸையும் கண்டுபிடிக்கவே முடியலடா. பட் உன்கிட்ட அடி வாங்குறப்ப எனக்கு புதுசாக வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது தெரியுமா? இப்படிலாம் அவன் பேசிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறப்ப டேனியல் பார்க்குக்கும் அடி விழுது. ஆனால் அதை விட ஜாக்லிக்கு உள்ள அடி ரொம்ப பங்கமாக விழுது. இதே டைமில் இவன் கோச் மைண்டில் ஓடுறது, நான் ஏன் எப்பயுமே ஒன்று ஜீனியஸ்னு சொன்னதில்லை தெரியுமா? ஏன்னா நீ ஒரு ஜீனியஸ்னு புரியாத பாஷையில் பேசுகிறான். இங்கே இவனுங்களுக்குள்ளே நடந்த பஞ்சு எக்ஸ்சேஞ்சில் ஆச்சரியப்படுற மாதிரி டேனியல் நாக் அவுட் ஆகி விழுறான். ஜாக்லி அப்படியே நிற்கிறான். இதுக்கு காரணம் ஸ்ட்ராங்கான பாடியில் ஒரு பாக்ஸரோட ப்ரைடு. இந்த நியூஸ் எல்லாமே ஜெயிலுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க பிக் டீலோட லீடர் ஜேகேமுக்கு போகுது. ஜெயிலுக்குள்ளேயே இவனுக்கு ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொடுத்துருக்கான் பாருங்களேன். இவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க வைக்கிறது தான் ஜிங்ஜாங்கோட பிளானா? சும்மா சொல்லக்கூடாது. காட்டாகோட ஜோஹோனியை இவன் பிளானை வச்சு தோக்கடிச்சிருக்கான். அவன் பிளான் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகாமல் 2 பேரில் ஒருத்தர் மிச்சம் இருந்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கவனை சமாளிக்கிறதுக்காக என்னோட போர் வாழை கடனாக வாங்கிட்டு போயிருக்கான்னு ஜெய்கேம் பேசுகிறப்ப இங்கே ஜாக்லி நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல ஜெரி என்ட்ரி கொடுக்குறான்.
இங்கே இவனுங்களுக்குள்ள சண்டை என்ன முடியல. டேனியல் பார்க் திருப்பி எந்திரிச்சு வந்தா அவன் திருப்பி நாக் அவுட் பண்ணி இவனை தரையில் தள்ளுறான். இப்போ தெருவில் சண்டை போடுறவனா இல்லாமல் ஒரு பெர்ஃபெக்டான அத்லெட் கூட டேனியல் பார்க் சண்டை போடுற மாதிரி ஃபீல் பண்ணுறான். இவனால் எதுவுமே பண்ண முடியல. முதல் தடவை இவனோட ஸ்ட்ராங்கான பாடி ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. உள்ளே இருந்து அது ரொம்பவே ஹீட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங். இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிக்கெட்ஸ் ஆஃப் ஜெய் ஹை ஸ்கூல் வாஸ்கோ அண்ட் வின்ஜெனும் அடிச்சுக்கிறானுங்க இதே டைமில். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு எனர்ஜி இல்லாமல் டயர்டாக இருக்கிற நேரத்தில் ஹாஸ்டலில் சேர்ந்த ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கானவங்க அவங்கள சுற்றி வளைச்சிறாங்க. 2 டைம் டீம் ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. இதில் ஒரு சைடு இருக்க டீமை கூப்பிட்டு வந்தது இன்னொரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்க ஆள், இன்னொரு ஜூடோ பிளேயர். இவன் வின்ஜினோட பழைய ஃப்ரெண்டுன்னு இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். நம்ம ஊர்லேருந்து இங்கே வரைக்கும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் தெரியுமா? இப்படி இல்லாமல் கோவத்தோட பேசுகிறப்ப ஒரு செகண்ட் இவனுக்கு 2 பேரும் இவனை திரும்பி பார்க்குறானுங்க. பட் கொஞ்சம் கூட இவனை கண்டுக்காமல் அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இவனுக்கு செம்ம பல்பாயிருச்சு. அந்த கிறுக்கனுக்கு நம்ம இவ்வளோ பேர் வந்திருக்கோம், நம்மளை பற்றி கண்டுக்க கூட இல்லை பாரு அப்படின்னு அவனுக்கு எல்லாரும் ஷாக் ஆகிற டைமில் அந்த சைக்கோலாம் ஏதோ ஒரு ஷோவை பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சண்டையை. வேகமாக இந்த சண்டைக்குள்ளே நுழைஞ்சு அந்த கூலிங் கிளாஸ் போட்ட ஆள் வின்ஜனை பஞ்ச் பண்ணுறப்ப வாஸ்கோ அதை தடுத்து நிறுத்துறான். நம்பவே முடியல. இவ்வளோ நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 2 பேர் உயிர் நண்பர்கள் மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் பாதுகாக்கணும்னு நினைக்கிறானுங்களான்னு அவன் மனசில் நினைக்கிறப்பயே இவன் கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு வாஸ்கோ வின்ஜனை பழக்கிறான். இவன் பாதுகாக்கணும்லாம் நினைக்கல. இது என்னோட ஏற, இதை நான் மட்டும்தான் அடிப்பேன் தான் இவனை காப்பாற்றிருக்கான். 2 பேரும் இவனை மனுஷனாவே மதிக்காமல் அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. இன்னும் டயர்டாகாமல் இவனுக்கு அடிச்சுக்கிறத பார்த்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்த கும்பல் யாராவது நம்ம பாஸ் ஓலி வாங்க கூப்பிடுங்க, இந்த சண்டை முடியவே முடியாது போல ஷாக்காய் பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த சைக்கோ இப்போ கூட பாப்கார்னோட வந்து இந்த சண்டையை ரசிக்கிறான். இந்த கூலிங் கிளாஸ் போட்ட ஆள் அவன் கண்ணாடியும் சட்டையும் கழட்டிட்டு லீடருக்கு கால் பண்ணுறதா இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுங்கடா, வின்ஜின் அண்ட் வாஸ்கோ 2 பேரையும் நான் இன்னைக்கு கொல்ல போகிறேன்னு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு பேசுகிறப்ப இவனோட செஸ்லேயுமே வின்ஜினோட செஸ்ஸில் இந்த மாதிரி கண்ணாடி வச்சு கிறுக்குன்னு ஒரு தடம் இருக்குது. இங்கே பைக் எரிஞ்சுக்கிட்டு இருக்க சீனில் ஹாஸ்டலோட 2 ஸ்ட்ராங்கான அங்கிள்ஸ் வந்திருக்கானுங்க. ஆர்டர் என்ன வந்துச்சு? ஒரு பண்டியும் மஞ்சள் கலரில் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க ஒரு பையனுமா? கண்டிப்பாக இவனுங்க தானு யோசிக்கிறப்ப இங்கே ஜெயும் லோகன் பாலும் இன்னும் அதே பொசிஷனில் தான் இருக்கானுங்க. லோகன் பால் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நிறைய ஆளுங்க வந்ததை பார்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வரேன், எனக்கு ஒன்றை விட பெரிய பிரச்சனையை டீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஜோயி ஃபோட்டோ வச்சிருக்கவனுக்களை நான் கொல்லணும்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கப்ப பட் ஜெய் இந்த இடத்துல இவனை விடுற மாதிரியே தெரியல. அவன் கண்ணுக்கு சுற்றி இருக்கவங்கள பற்றி கவலையே இல்லை. இப்போ இவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கவனை அவன் கொல்லணும், அவ்வளோதான். கடைசி நேரத்தில் இவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்து காதல ஏதோ ஒன்று சொல்கிறான். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு இவனுக்கு 2 பேரும் ரொமான்டிக் ஏதோ பண்ணுற மாதிரியே தெரியும். அதை கேட்ட ஜெயும் லோகன் பாலோட ஒன்றா சேர்ந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாகிற மாதிரி தெரியுது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டானுங்களா? சரி, இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு முடிவு தான். ஆனாலும் இவனுக்கு டயர்டாக தான் இருக்கானுங்க. இப்போ கூட நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறப்ப இந்த லோகன் பால் ஒன்றா சேர்ந்து சண்டை போடலான்னு ஏமாற்றிட்டு அவனை பின்னாடி இருந்து அடிக்கிறான் தலையிலேயே. இந்த முதுகில் குத்துற சீன் ஆப்போசிட்டாக இருக்கவனுங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. கூட இருந்தால் தான் உயிரோடு போகிறதுக்கு ஒரே வழின்னு தெரிஞ்சு கூட அவனே முதுகில் குத்துறானா? நிஜமாவே யார் அந்த கிறுக்கன் அவனுங்களே வாய போலன்ட்டானுங்க. ஜே அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். இங்கே இந்த லோகன் பாலோட மைண்டில் ஓடுறதெல்லாம் டீம் அப்லாம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை இந்த பூச்சிங்களை நசுக்கிறதுக்குன்னு சோலவாக நடந்து போனான். இங்கே டேனியல் பார்க்கம் ஹார்ட்டை பிடிச்சிட்டு அதே இடத்துல அசைய முடியாமல் நின்றுட்டான். இந்த பாடி இவனுக்கு கிடச்சதுல இருந்தே இந்த பாடிக்கு ஒரு தடவை கூட உடம்பு சரியில்லாமல் ஆனது கூட இல்லை. ஆனால் இப்போ இவனால் மூச்சை விடவே முடியல. உள்ளே இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இவன் கண்ணுக்கு முன்னாடி திடுற எல்லாமே மங்களாக ஆரம்பிக்குது. இதுதான் இந்த பாடியோட எண்டான்னு இவன் நினைக்கிற டைமில் ஜாக்லி கடைசியாக ஃபைனல் ப்ளோ கொடுத்து இவனை முடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பஞ்சை அவன் கையாலேயே பிடிச்சிடான். ஏன் இப்படி ஃபீல் ஆகுது? என் பாடியில் இன்னும் அதிகப்படியான எனர்ஜி உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு டேனியல் பார்க் நினைக்கிறான். ஒருவேளை இந்த பாடி அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு நான் புஷ் பண்ணதுனால தான் இப்படி நடக்குதா? இந்த இடத்துல ஜாக்லி முதல்ல இருந்ததை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தனாக இருக்கான். அதனால அவனோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்டும் அதிகமாயிருச்சு. அது உள்ளேருந்து இவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது. டேனியல் பார்க்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயத்த இவன் எழுப்பிட்டாங்கிற மாதிரியான ஒரு விஷயம். டேனியல் பார்க் இந்த பாடி கிடச்சப்பே ஒரு கண்டிஷனோட கிடச்சிருக்கு போல. அதோட எக்ஸ்ட்ரீம் லிமிட்டை பிரேக் பண்ணி வெளியே வரணுங்கிற கண்டிஷன். எப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை மீட் பண்ணுறானோ அப்போ இவனோட உண்மையான ஸ்ட்ரென்த் வெளியே வரும்னு ஆட்டு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் இருந்திருக்கான். நிஜமாவே சண்டை போடுறதுக்கு தகுதியான ஒரு ஆளோட சண்டை போடணுங்கிறத அந்த கண்டிஷன். ஒவ்வொரு பஞ்சிலேருந்து இவன் மிஸ் ஆக ஆரம்பிக்கிறான். இப்போ இருந்தாலுமே ஒரு விஷயம் வித்தியாசமாக ஃபீல் ஆகுது இவனுக்கு. தன்னை பார்த்து தானே பயப்பட ஆரம்பிக்கிறான் டேனியல். ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது, இதை விட பெருசாக நான் இதை இழுத்துட்டே போனேன்னா ஒரு பெரிய ஆபத்து வந்து சேரும். இவன் பயப்படுற நேரத்தில் சடனாக ஒரு மிருகம் மாதிரி டேனியல் பார் பாய ஆரம்பிக்கிறான். சடனாக ஏன் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கான்? அப்போ இவ்வளோ நேரம் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டாம தான் இருந்தானான்னு கடுப்பாய் ஜாக்லி அவனை அடிக்கிறதுக்கு பாயிறான். அவன் முகத்திலே ஒரு பஞ்சும் வைக்கிறான். ஆனால் கடைசி நேரத்தில் டேனியல் பார் பாஞ்சதுக்கான ரீசன் ஜெரி வாங் பின்னாடி இருந்து ஜாக்லி அடிக்கிறதுக்காக வந்திருக்கான். இதை பார்த்து ஜாக்கை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ கோவப்பட்டு பாஞ்சிருக்கான் டேனியல். ஆனால் அது தெரியாமல் இவன் ஃப்ரெண்டையே அடிச்சிருக்கான். இதே நேரத்தில் ஜெரியோட அடியும் தாமேலேயே வாங்கியிருக்கான் டேனியல் ஜாக்லியை காப்பாற்றணுங்கிறதுக்காக. என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் பாஞ்சிருக்காங்கிறதே ஜாக்லிக்கு இப்போ தான் புரியுது. இந்த ஜெரி வாங்க எப்படி டைப்னா நேருக்கு நேராக சண்டை போடுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டைப். பின்னாடி இருந்து அவனுக்கு ஒளிஞ்சிருந்து அடிக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சர்ப்ரைஸ் டாக்டிக்ஸ்லாம் இவனுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இவனே பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இவனுக்கு 3 பேருமே இந்த ரூமில் வித்தியாசமான ஒரு ஆராவை ஃபீல் பண்ணியிருப்பானுங்க. ரொம்ப பயமுறுத்துற மாதிரி ஹாரர் டைப் ஆஃப் ஆரா.
சாக்லி கிட்ட இருந்து வருதோன்னு நினச்சி இவனோட ஆட்டோமேட்டிக்கான ஃபைட்டிங் இன்ஸ்டின்ட் இவனை அடிக்கிறதுக்காக போயிருக்கு. சாக்லியும் இதே ஆறாவை ஃபீல் பண்ணி தான் கடைசி நேரத்தில் டேனியல் பார்க் அடிச்சிருக்கான். டேனியல் பார்க்கும் அதே ஹாரர் வைப்பை ஃபீல் பண்ணியிருக்கான் ஜெரி கிட்ட இருந்து வருதுன்னு நினச்சி. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. டேனியல் பார்க் நாக் அவுட் ஆகி விழுந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த ஹாரர் வைப் காணாமல் போயிடுச்சு. இப்போ தான் ஜெரியை யோசிக்கிறான், நான் எதுக்காக ஒரு சாதாரண ஆளை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்பவே கோலத்தனமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் அந்தளவுக்கு இவனுக்கெல்லாம் ஒருத்தானவன்களாக இருக்க வாய்ப்பில்லைன்னு யோசிக்கிறான். ஒருவேளை அந்த ஹாரர் வைப்பு இவன்கிட்ட இருந்து ஃபீல் ஆச்சா? அவன் நாக் அவுட் ஆகி விழுந்ததுனால தான் அந்த வைப்பே காணாமல் போயிடுச்சா? ஏதோ ஒன்று குழம்புறது வேஸ்ட்டு, ஸ்ட்ரைட்டாக சம்பவத்தில் இறங்கலான்னு நான் தான் ஜெரி வாங். உங்கள் கதையை முடிக்கிறதுக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காங்கன்னு இவன் ஃபார்மலாக இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப எதிரில் சாக்லி செம்ம கடுப்பாக்குறான். ஒருத்தன் என்னை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலான்னு நினச்சிருக்கான், இன்னொருத்தன் நான் ஏதோ வீக்கானவ மாதிரி என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கான். உங்கள் கண்ணுக்கு நான் பார்க்கறதுக்கு எப்படி தர்றேன், ஒரு முட்டாள் மாதிரியான்னு. காப்பாற்றணும்னு மற்றவங்க நினச்சது கூட இவன் ஒரு அஃபண்டாக தான் எடுத்துக்கிறான். எனக்கு கிடைச்ச ஆர்டர் இந்த 2 பூச்சிங்களை கொல்றது தான். மற்றபடி நத்திங் பர்சனல். ஜெரி முன்னாடி நடந்து வர நேரத்தில் அன்கான்ஷியஸாக இருக்க டேனியல் பார்க்கோட கையிலேருந்து ஒரு சில அசைவுகள் இருக்க மாதிரி தெரியுது. டேனியல் பார்க் இந்த தடவை நாக் அவுட் ஆகி விழுந்திருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனோட உண்மையான பாடியிலேருந்து அவன் எந்திரிக்கவே இல்லை. தூக்கத்துக்கும் மயக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கான், த அன்கான்சியஸ்னஸ். ஆர்டிஸ்ட் ஒரு உண்மையான சம்பவத்தை மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு காலத்தில் UFC ஹெவி வெயிட் சாம்பியன் டாஸ் சாண்டோஸ் ஒரு மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காரு. அது கஷ்டமான ஃபைட்டு தான். பட் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் முன்னாடி அவர் ஆல்ரெடி நாக் அவுட் ஆகிட்டார். அன்கான்ஷியஸ் ஆன் ஸ்டேஜிலே தன்னோட பாடி தானே சண்டை போட்டிருக்கு. பாக்ஸிங்லேருந்து UFCக்கு மாறின ஒரு உமன் பாக்ஸர் ஹாலி முழுசாக நாக் அவுட் ஆகி மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமும் அன்கான்ஷியஸ் ஆன ஸ்டேஜில் கூட மயங்கி விழுந்தாலும் எந்திரிச்சு காற்றுல பஞ்சஸை வீசியிருக்காங்க. இதில் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் தான் இப்படி பண்ணேங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. இது நிஜமான லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் தான். முடிஞ்சால் இதோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் கிளிப்ஸை கூட நான் எடிட்டிங்கில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மனுஷங்களுக்கு மசில் மெமரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சில காம்பேக்ட் ஸ்போர்ட்ஸில் மறுபடியும் ஒரே மூவை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்க சில ஆளுங்களுக்கு பிரெயின் இல்லாமல் பாடியை அதை லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இப்படிலாம் நடக்கிறதுக்கு காரணம். அவங்க பாடிக்குள்ளே இருக்க வெறும் ஃபைட்டிங் வில் பவர் மட்டும் தன்னோட பாடியை செயல்படுத்துறதுக்கு சமம். இப்படிலாம் ஆர்டிஸ்ட் பேசுகிற நேரத்திலே டேனியல் பார்க் கீழேருந்து மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறான். தன்னோட பெர்ஃபெக்டான பாடிக்கு இப்படி ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் செயல்படுற மசில் மெமரி இருந்தால் எப்படி இருக்குன்னே தெரியாது. டேனியல் பார்க்குக்கு இந்த லுக்கிசம் யூனிவர்ஸில் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஒரு பாடி இருந்தால் கூட நிறைய சண்டைகளில் தோற்று போயிருக்கான். நிறைய தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்கான். இதுக்கு காரணம்லாம் இவனுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல இதயம், ஒரு சின்ன பையனோட இதயம். மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற டைப் இவன். இப்போது மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிற அவனோட கான்சியஸ்னஸ் அவன் பாடியை விட்டு முழுசாக போயிடுச்சுன்னா அங்கே இருக்கிறது ஒரு மான்ஸ்டர். அப்போ கூட சாக்லி எதிரில் இருக்க மான்ஸ்டர் நோட் பண்ணாமல் யார் இவன், ஹாஸ்டல் இவனை ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பானுங்க போல. தலையில் முடியல, முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? ஒருவேளை ஸ்டிராய்டு இந்த மாதிரியான பில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதால முடி கொட்டி இருக்குமோ? இப்படிலாம் தான் அவன் மைண்டில் விடுது. அப்புறம் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க இந்த விஷயம் என்னதுன்னு டேனியல் பார்க்கை பற்றி யோசிக்கிறான். அவன் நாக் அவுட் ஆகிட்டான், சுய நினைவிலேயே அவன் இல்லை, எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் மறுபடியும் எப்படியுமே எந்திரிச்சு நிற்கிறான். நிஜமாவே இது டேனியல் பார்க்கா இல்லை வேற ஏதோ ஒன்றுன்னு எனக்கு தெரியலன்னு யோசிக்கிறப்ப நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், டேனியல் பார்க்கோட கண்கள் பியூர் பிளாக் கலரில் இருக்கும், நம்ம கன் பார்க்கோட கண்கள் மாதிரியே. இதுக்கு பின்னாடி 2க்கும் நடுவில் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. இப்போ இதை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இங்கே எனக்கு தான் அதிக எனர்ஜி இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக டேனியல் பார்க்கை தூக்கிட்டு இங்கேருந்து ஓடினா தான் என்னால் டேனியலை காப்பாற்ற முடியும்னு இவன் நினைக்கிறான். இவனை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி வரான். பட் அவன் முகத்திலே ஒரு பஞ்சு விழுது. கண்ணை மூடிட்டு சரி ஷாக்காக எங்கே நிற்கிறான். இந்த பஞ்சை என் கண்ணால் நான் பார்க்க கூட இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஒருத்தன் காலியாயிட்டானு யோசிக்கிறான். டேனியல் பார்க்கை பற்றி எனக்கு சொல்லி தான் அனுப்புனானுங்க. பட் நான் இப்போ பார்க்குறது முழுசாக வேற ஏதோ ஒரு ஜந்து மாதிரி இருக்குது. நிஜமாவே இது டேனியல் பார்க் தானா இல்லை வேற ஏதாவது ஒன்றா நினைக்கிறான். இப்போ ஜெரியோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதில் கன் பார்க் தான் பேசுகிறான். இதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன். பட் இருந்தாலுமே நீ இந்த அளவுக்கு நல்லா சண்டை போட்டு என்னோட உடம்புலேயே ஒரு கோடு போட்டிருக்கனா நிஜமாவே நீ பெரிய ஆள் தான். போ, உன்னை எது ஸ்ட்ராங் ஆக்குது? லாயல்ட்டியா? ஜெரி வாங் எப்பயும் பிளாக் பண்ண மாட்டான்னு தெரியும். அடி வாங்கிட்டு திருப்பி அடியை கொடுக்குற மாதிரியான ஸ்டைல் தான் இவனோடது. ஒருவேளை இவனுக்கு பிளாக் பண்ண தெரிஞ்சிருந்தா இந்த சண்டை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு கன் பார்க் பேசுகிறான். சாகுற அளவுக்கு இறுக்கமாக இருக்கவங்களை பார்த்துருக்கேன். பட் உயிரை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப இறுக்கமானவங்களை பார்க்குறது ரொம்ப ரேரானதுடான்னு ஜெரி வாங் கிட்டவன் பேசுகிறான். இங்கே ஜேக் இவன் காலி பண்ணி இவன் பல்லெல்லாம் பிடுங்கி போட்ட டைமில் கடைசி நேரத்தில் இவனை காப்பாற்றினது ஜெரி வாங் தான் போல. கன் பார்க்கோட சண்டை போட்டு அவன் பாடியில் ஒரு பெரிய கோடு போட்டு இவனை காப்பாற்றிருக்கான். ஆனால் ஆள் சவர் மாதிரி நிற்கிறான் தான். ஏற்கனவே நாக் அவுட் ஆகிட்டான். சரி நீ வின்பட்ட, உங்களை விட்டுட்டு நான் அப்படியே போயிடுறேன்னு ஒரு சிகரெட் பட்டை அவன் தலையிலேயே தூக்கி போடுறப்ப அப்பா அவனோட மாமிச மலை மாதிரி இருக்க பாடி மொத்தமாக சரியுது. ஜேக் இவன் காப்பாற்றணுங்கிற ப்ராமிஸை காப்பாற்றுற வரைக்கும் அவன் பாடி தானே நாக் அவுட் ஆகி விழுகாமல் நின்றுருக்கு. எப்போ இவனுக்கு உயிரோட விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கானோ அதுக்கப்புறம் தான் சுயநினைவுக்கு வந்து நாக் அவுட் ஆகிறதுக்கே ரெடியாக இருந்திருக்கான். எந்த அளவுக்கு இவன் ஜேக்கிம்க்கு லாயலான ஒரு பர்சன் தான். ஜேக்கிமை விட இவன் ஸ்ட்ராங்கானவங்கிற ஒரு ரூமர் கூட இருக்குது. இவன் நினச்சா இவனே ராஜாவாக இருக்கலாம். பட் அதை தவிர்த்துட்டு ஒரு ராஜாக்கு அடிமையாக இருக்கிறது விரும்புகிற மாதிரியான டைப் இவன். இந்த மொத்த லுக்கிசம் யூனிவர்ஸ்லையும் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். கன் பார்க் மேலேயே கோடு போடுற அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கானவன் தான். ஆனால் இப்போ இவனை பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கானுங்கன்னு ஆட்டு சொல்கிறப்ப அது டேனியல் பார்க் தான்.
அவன் உருவத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை அடிச்சு தூக்கிக்கிட்டு இருக்கான். அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இறங்குது. இவனோட பொசிஷன் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக அவன் ஒரு பாக்ஸராக இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடணும் ஜெரின்னு நினைக்கிறப்ப வர்ற பஞ்சம் முகத்தை வச்சே பிளாக் பண்ணுறான். டேக்கொண்டோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்து கராத்தே, அடுத்து டேக்கொண்டோ, இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. மயங்கி விழுந்த சாக்லி மறுபடியும் எந்திரிச்சு பார்க்குறப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது இவன் கிடையாது. நல்ல வேலை நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னு தான் நினைக்கிறான் இவன். இங்கே அடுத்து மொய்தாய், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இவன் காப்பி பண்ண எல்லாத்தையும் அவன் பாடி அன்கான்சியஸாகவே காப்பி பண்ணி யூஸ் பண்ணி சண்டை போடுது. ஜோஹனை விட இவன் ரொம்பவே வித்தியாசமான ஒருத்தன். காட்டாக் ஜோஹன் ஜஸ்ட் காப்பி பண்ணுவான், அவ்வளோதான். பட் இவன் புதுசாக நரகத்திலேருந்து வந்த ஏதோ ஒன்று மாதிரி இருக்கான். இவன் ஒருத்தனுக்குள்ள ஏகப்பட்ட பேர் இருக்க மாதிரி இருக்கு. தான் கண்ணுக்கு முன்னாடி தோல்வி இருக்கிறப்ப ஜெரி வாங் அவன் பண்ண ஒரு ப்ராமிஸை பற்றி நினச்சி பார்க்குறான். தன்னோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணி மேன் டு மேனாக சண்டை போட்டு பஞ்ச செய்தியும் தடுக்காமல் அவனோட பாஸை இவனால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அதனால மறுபடியும் இன்னொரு சண்டையில் நான் தோக்கவே மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அதனால இப்போ இவன் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மாதிரி கார்டு வச்சு ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் நிற்கிறான். அது பாக்ஸிங். சாக்லி ஷாக் ஆயிட்டான். இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பெரிய பாடி இருக்க ஒருத்தன் பாக்ஸிங் பண்ணானா அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும்னு இவன் நினைக்கிற நேரத்தில் வாங்கின அடியில் என் தலைலாம் வலிக்குதுன்னு சாக்லி புலம்பிக்கிட்டு இருக்கப்ப பின்ன விழுந்த அடி எப்படியா நம்ம அடிச்சுக்கிட்டது அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னு ஒரு குரல் கேட்குது. அது டேனியல் பாக் தான் சுயநினைவுக்கு மறுபடியும் வந்துட்டான். சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பண்ணவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுங்கிற ஞாபகம் கூட இருக்காதுங்கிறது. நான் என்ன மயங்கி விழுந்துட்டான்னு டேனியல் கேட்குறப்ப இதெல்லாம் முக்கியமே இல்லை, மூடிட்டியா கூட வா, இது நமக்கு செட் பண்ண ட்ராப், மற்றதெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். வேற யாரோ ஒருத்தங்க நம்ம 2 பேரையும் அடிச்சுக்க வைக்கிறது தான் அவங்களோட பிளான். நம்மள மிச்சம் இருக்கவங்களை இந்த கூலிப்படி வச்சு காலி பண்ணலான்னு பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறான். இந்த டைமில் ஜெரி, மன்னிச்சிருங்க, நான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. என்கிட்ட இருக்க மொத்தத்தையும் கொடுக்காம நான் இந்த சண்டையிலேருந்து விலக மாட்டேன். நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸிங் ஸ்டான்ஸில் சண்டை போட ரெடியாகிறான் ஜெரி. இங்கே ஹாஸ்டலோட பி டீம் எலியும் வாரணும் ஒலி வாங்கக்கு எலி சொல்லி கொடுத்த மெத்தடை இப்போ இவன் இவ்வளோ பெரிய கிரைம் ஆர்கனைசேஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறானுங்க. இப்போலாம் அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் யாரோ ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான். இங்கே வாரன் எலியை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன்னு பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அது இவன் தாங்கிற மாதிரி தெரியுது. எலியை ஏற்கனவே தோக்கடிச்ச அந்த கே ஃபைட்டர் டேடியஸ் தான். ஏற்கனவே ஒரு தடவை இவனால் சமாளிக்க முடிஞ்சா மறுபடியும் சமாளிக்க முடியும் நம்பி தான் அவனை அனுப்பியிருக்கானுங்க போல. ஆனால் இங்கே நடக்கிற சம்பவமே வேற. அவனை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாரன் இதெல்லாம் ஷாக்கிங்காக பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த சண்டை முடிச்சிருச்சு. என்ன பார்க்குற, இங்கேருந்து வா, சீக்கிரமாக கிளம்பலான்னு எலி கூப்பிட்ற நேரத்தில் அவன் காலையே எவனோ ஒருத்தன் சிசரை வச்சு குத்துறான். அது அந்த மினி வெர்ஷன் ஆஃப் எலிஜாங் தான். ஒலி வாங்கி இவனை வளர்த்துக்கிட்டு இருப்பான். கார்பெண்டர் உன்னை இங்கே தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு ஆர்டர் போட்டிருக்காருன்னு அந்த சின்ன பையன் சொல்கிறப்ப அந்த பையன் உள்ளுக்குள்ளே பயந்து நடுங்கிக்கிட்டு தான் இருக்கான். கார்பெண்டர் என் அப்பா, ஃபேமிலிக்காக என்ன வேணா பண்ண ரெடியாக இருக்கணும் கார்பெண்டர் சொல்லியிருக்காருன்னு அந்த பையன் சொல்கிறப்ப அந்த பையன் கையில் இருக்க சிசரை தட்டி விட்டு இவனை ஹக் பண்ணிக்கிட்டு, அது ஒன்றும் உன்னோட ஃபேமிலி இல்லடா தம்பி, என்ன மாதிரியான அப்பா தன்னோட சொந்த பையனோட கையில் வெப்பனை கொடுப்பான்னு சொல்லி அந்த பையனை ஹக் பண்ணுறப்ப அந்த பையன் இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த எமோஷன்ஸ்லாம் வெளியே அழகையாக வருது. இது எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சிருக்கவே கூடாது, இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் நானே முடிக்கிறேன். இந்த மொத்த கதையிலையும் காயப்படுற ஒரே ஆள் நானாக மட்டும்தான் இருக்கணும்னு அவன் வழியில் வர மொத்த பேரையும் மறுபடியும் பொழந்துக்கிட்டே கிளம்புறாங்கிறது. நான் உருவாக்குனதை நானே அழிக்கணும்னு இவன் சண்டை போடுறத பார்த்து மறண்டு போய் நிற்கிற கும்பலை பார்த்து என்னடா மறைக்கிறீங்க புறம்போக்கலான்னு இவனோட பழைய ஸ்டைலில் கத்துறான். இவன் தலையில் இருக்க ஹச்சு சிம்பிளை பார்த்ததுமே எப்படி இவனுக்கும் அந்த மாதிரி டேட்டு இருக்கும், அதுவும் வித்தியாசமாக இருக்கேன்னு அவனுக்கு யோசிக்கிறானுங்க. அவனுங்களுக்குள்ளே இருக்க ஒருத்தனை ஆன்சர் சொல்கிறான். இப்போ நம்ம போட்டிருக்க ஹச்சஸ் டேட்டூ, நம்ம இருக்கிற ஹாஸ்டல், இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபேக்கான காப்பி தான். உண்மையான ஹாஸ்டலோட சிம்பிள் அவன் போட்டிருக்கு தான். ஹாஸ்டலோட உண்மையான லீடர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு காணாமல் போயிட்டான் அவன் பேசிக்கிட்டானுங்க. இவன் தான் ஹாஸ்டலோட உண்மையான லீடர். நம்ம வேணா ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்லாமன் இவன் முகத்தை எமோஷனே இல்லாமல் வச்சுட்டு சொல்கிறப்ப ஒரு சிலர் லீடராக இருந்தால் என்ன பார்த்துக்கலாம் நிற்கிறானுங்க. பட் மிச்சம் மீதி இருக்கவனுங்களாம் சத்தரி ஓடிட்டானுங்க. டேனியல் பார்க், ஜாக் அண்ட் அப்புறம் இந்த ஜெரிக்கு நடுவில் நடந்த சண்டையில் ஜெரி வின் பண்ணி உனக்கு 2 பேரையும் முடிய பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். இவங்க மைண்டில் வர்றது என்னன்னா, இவன் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு கூலிப்படான்னு நினைக்கிறாங்க. அதனால கொரியன் தெரியாதுன்னு நினச்சி ஜாக் வர்ற வழியில் இவனை கழுவி ஊற்றிட்டே வரான். மொட்டை தலையா, என் எனர்ஜி மட்டும் திருப்பி விட்டும், அப்புறம் பாரு உன் தலையில் இருக்க மொத்த முடியும் என் கையாலேயே பிடுங்கி எடுக்கிறேன்னு அந்த மொட்டை தலையை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் வச்சிருக்கதே வீக்கு தான். என்ப்பா ஜாக்கு, அவனுக்கு தான் கொரியன் தெரியாதுல, நான் வேணா டிரான்ஸ்லேட் பண்ணி அவனுக்கு சொல்லவான்னு டேனியல் கேட்டதுக்கு வாயை மூட்டுறான். அவன் கையால் எனக்கு சமாதி கேட்டுன்னு பிளான் போட்டியான்னு இவனுக்கு அப்போ கூட கலவரம் பண்ணிட்டே வரானுங்க. ஜாக் அப்போ கூட ஜாஸ்மினை திருப்பி பார்த்து, ஒருவேளை இது எல்லாமே பிளானாக இருந்தால் கூட நீ உன்னோட வீட்டுக்கு திருப்பி போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல, அப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி தான் சொல்லிட்டு போகிறான். தொணன்னு பேசாமல் வாங்கடான்னு அந்த ஜெரி வாங்க சொன்னதுக்கு, எது இவனுக்கு கொரியன் தெரியுமான்னு இப்போ தான் அவனுங்க நினச்சி பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு முன்னாடி இவனுங்களோட ஸ்கூலை சேர்ந்த மொத்த பேரையும் காலி பண்ணி அந்த இடத்துல ஒரு படையே நிற்கிது. நம்ம பசங்க எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டானுங்க. பட் ஜோஹன் அப்படியா இருக்கான் பாரு, அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு டேனியல் பேசுகிறப்ப எனக்கு தெரியும் ஜோஹன் ரொம்ப நல்லவன் தான், என்ன ஆனாலும் நம்மளை காப்பாற்றாமல் விடவே மாட்டான்னு சாக்லி சிரிச்ச முகத்தோட பேசுகிறப்ப பதிலுக்கு லோகன் பால் சிரிச்ச முகத்தோட, சீச்சி அதெல்லாம் இல்லை, என்னையுமே அவனுக்கு ட்ராப் பண்ணிட்டானுங்கன்னு சொல்கிறான். அந்த ஜே கிம்மோட போர்வாலை நம்ம டீமில் சேர்ந்தது நிஜமாவே நல்ல பிளான் தான். சிங்ஜாங் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவனோட பாஸை பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கு சிங்ஜாங்கை கழுத்தை பிடிச்சி தூக்குறான்.
இதுதான்டா என்னோட பிளான்னு ஜிங்ஜாங் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப மற்ற பசங்களாம் எப்படி காலியாக இருப்பானுங்கன்னு சாக்கும் டேனியலும் ஷாக் ஆகுற நேரத்தில் ஏதோ விஞ்சினை காலி பண்ணிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துருக்க மாதிரி கெத்தாக உட்காந்துருக்கான் அவனோட பழைய ஃப்ரெண்ட். பட் உண்மை என்னன்னா அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு மயங்கி விழுந்துட்டானுங்க. இவன் சண்டையில் முழுசாக இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே. எங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா இந்த லோகன் பால் பஞ்சமுடி பையன் ஜேயை தூக்கிட்டு அவனா இங்கே வந்துட்டான் சரண்டர் ஆகுற மாதிரி எங்கள் பின்னாடி அமைதியாக வந்துட்டான் எதிர்த்து பேசாமன்னு சொல்கிறானுங்க. உங்கள் டீம்லேயே அறிவு இருக்கிற ஒரே ஆள் தான் இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் விஞ்சின் சிரிக்கிற சவுண்டு கேட்குது. எங்கள் எல்லாரும் இங்கே வர வச்சு கேஸ் லைட் பண்ணி எங்களுக்குள்ளே அடிச்சுக்க வைக்கிறதா உங்களோட பிளானா? அப்போ கூட உங்களால் எங்களை தோக்கடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீ இவன் மேலே உட்காந்துருந்தவனை குப்பரை போட்டு காலி பண்ணுறான் விஞ்சின். பாஸ் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. இவனை அடிச்சு நாங்கள் பெரிய பாஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிக்கிறோம். நாங்கள் இருக்கிற அடியாளுங்கெல்லாம் ஒருத்தக்கிட்ட கேட்குறப்ப சரி உங்கள் விருப்பம் போல் செய்யுங்க நான் ஆர்டர் கொடுத்துனா மொத்த பேருந்து விஞ்சினை காலி பண்ணுறதுக்கு பாயிரப்ப அந்த இடத்துல வாஸ்கோ உள்ள பூந்து இவனை காப்பாற்றுறான். இதுதான் உங்கள் பிளான் எங்களுக்கு தெரியும்டா. அதனால தான் நாங்களும் ஒரு பிளான் போட்டிருக்கோம். உங்கள் கிட்ட தோக்குற மாதிரி நடித்து உங்கள் பிளானில் ஏமாறுற மாதிரி உங்களை நம்ப வச்சு உங்கள் மெயினான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே கண்டுபிடிக்கிறது தான் எங்கள் பிளான். இப்போ பார்த்தியா நீங்களே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு இவன் பேசுகிறப்ப இவன் கிட்ட பிளானும் இருந்ததில்ல ஒரு இலவும் இருந்ததில்ல சும்மா வளரிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம பசங்க எல்லாரும் மறுபடியும் மிச்சம் மீதி இருக்கிற எனர்ஜியை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அங்கே இருக்கிறதுலே ஜே தான் செம்ம எனர்ஜெட்டிக்காக மறுபடியும் எந்திரிச்சு சண்டை போடுற மாதிரி தெரியுது. இந்த லோகன் பால் மட்டும் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து ஏதோ நம்பர்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டேன்னு செகண்ட் ரவுண்ட் ஃபைட்டுக்கு இறங்குறான். இந்த லோகன் பால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜேயை டாக் டீமுக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு தலையிலே அடிச்சிருப்பான். இங்கே உண்மையாக நடந்தது என்னன்னா ஜேயோட காதல் இவன் ரகசியமாக சொன்ன விஷயம். நான் உன்னை பின்னாடி இருந்து அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ மயங்கி விழுற மாதிரி விழு, உன் எனர்ஜியை கடைசி வரை சேவ் பண்ணி வச்சுக்கோ, என் கூட சண்டை போட்டு மிச்சம் மீதி அவனது பேலன்ஸ் இருந்தானா அவனுங்களை சமாளிக்கிறதுக்கு நீ ஃபுல் எனர்ஜியோட வேணும்னு சொல்லியிருக்கான். முதல்ல இருந்தே இது இவனுங்களோட பிளான் தான். நிஜமாவே இந்த குண்டனுக்குள்ளே இவ்வளோ அறிவான இவனுங்களால் நம்பவே முடியல. ஸோ மொத்த டீமும் மறுபடியும் சம்பவத்தில் இறங்குறப்ப அந்த சைடு இருக்க ஆளுங்களுக்கு முடிவே இல்லைங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. கண்டிப்பாக அவனுங்களால் சமாளிக்க முடியாதுங்கிறது தெரியும். உங்களோட டெஸ்பரேட்டான கடைசி முயற்சி பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்னு ஜிங்ஜாங் பேசுகிறப்ப எம்பா வாஸ்கோ கடைசி நேரத்தில் உன்னோட கேங் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றும்ல, அதே மாதிரி உன் கைவசம் ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கியான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக இருக்குது, பம்ஜே நம்மளை வந்து காப்பாற்றுவான்னு பேசுவான். ஆனால் பம்ஜே இங்கே அந்த பொண்ணோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணி அவனுக்கு தொந்தரவு பண்ண மாட்டானுங்களேன்னு அந்த பொண்ணு கேட்டது. சீச்சி அப்பெல்லாம் பண்ண மாட்டானுங்களே, அப்படியே பண்ணாலும் நான் கட் பண்ணி விட்டுருவேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். எதை வேணா மன்னிச்சிருவேன்டா. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு ஜோடியாக ஒரு காஸ்டியூம் போட்டு சுற்றுறானுங்க பாருங்கள். பட் கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு கால் வருது. வாஸ்கோ அங்கே தனியாக அனுப்பி வச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு தெரியுமான்னு அந்த பர்னக்கில் சேர்ந்த மெம்பர்ஸ் கத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் முதல் விஷயம் வாஸ்கோ ஒன்றும் குழந்தை இல்லை, அவனால் அவனை பார்த்துக்க முடியும். ரெண்டாவது, நான் என்னோட ரகசியமான நண்பன் ஒருத்தன் நாங்கள் அனுப்பி வச்சுருக்கேன், அவன் பார்த்துப்பான்னு பேசுகிறப்ப அந்த இடத்துல நடக்கிற சண்டை எல்லாத்தையும் அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில் உட்காந்து காட் டாக் ஜோஹன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரைட்டு, இவன் போதும் மொத்த ஹாஸ்டலையும் காலி பண்ணுறதுக்கு. ஆனால் இவனுக்கு வந்துறதுக்கு ஆர்டர் என்னன்னா இவனுங்களால் சமாளிக்க முடியவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் இவன் களத்தில் இறங்கணும். இந்த டைம் வந்துருச்சு போல இவனும் களத்தில் இறங்க ரெடி ஆகுறான். ஆனால் கடைசி நேரத்தில் எவனோ ஒருத்தனை பார்த்துட்டு நிப்பாட்டிட்டான். பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தனை பார்த்துருக்கான். அது வாரம் தான் ஒரு ஆளை ஒரு பஞ்சிலேயே ஏரில் பறக்க விடுறான். அப்போ தான் சரி இவனை பார்த்துட்டு இவனுங்களுக்குள்ள ஒரு சண்டை ஆரம்பிக்குது. இந்த இடத்துல கடைசியாக ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். கையில் ஒரு சின்ன குழந்தையோட அவன் முன்னாடி ஒரு பெரிய படையே நிற்கிது. அந்த குழந்தை தூங்குற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சம்பவத்தில் இறங்குறான். மரியாதை அவங்க பெரிய பஸ் ஓலி வாங்க இங்கே வர சொல்லுங்கடான்னு செம்ம கடுப்பாக இவன் கூப்பிட்ற மாதிரி தெரியுது. இங்கே ஜெரி டேனியலும் ஜாக்லியும் விட்டு கிளம்பிட்டான் போல. இப்போ வாரனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடாங்கிறது வாரன் தெரிஞ்சுக்கிறான். நிறையா ஃபைட்டிங் ஸ்டைல்ஸாக நீ கற்றுக்கிட்டங்கிறது புரியுது தம்பி. பட் நமக்குள்ளே இதெல்லாம் தேவையா என்ன? நம்ம பழங்காலத்தில் இருந்த மாதிரியே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு கையை இவன் பின்னாடி கட்டிட்டு சண்டைக்கு நிற்கிறப்ப எதிரில் ஜெரியுமே ஒரு கையை பின்னாடி கட்டிட்டு சண்டை போட ரெடி ஆகுறான். இவனுக்கு ஆரம்பிக்கிறப்பயே ரெண்டு பேரும் பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஜிங்ஜாங் வந்திருக்கான். ஜேக்கிமோட ஸ்வாட் ஜெரி, உன்னோட தேவை எங்களுக்கு இதுக்கு மேலே முடிஞ்சிருச்சுடா, இங்கேருந்து நீ கிளம்பலான்னு சொல்கிறப்ப உன் பிளான் தான் என்ன? இப்போ தான் யுத்தமே முடிஞ்சிருக்கு, இப்போ என்ன போக சொல்கிற? இப்போ தான் நான் அதிகமாக தேவைப்படுறேன், ஹாஸ்டலுக்கு என் பேக்கப் தேவையில்லையான்னு ஜெரி கேட்குறப்ப அதிகமாக பேசுகிற நீ என் வார்த்தை ஜேக்கிமோட வார்த்தைன்னு சொன்னதுமே எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்காம அங்கேருந்து கிளம்பிட்டான் ஜெரி. ஸ்ட்ரைட்டாக இவன் வாரன் கிட்ட வந்து நீ தான் அந்த வாரன் சாயா, உன்னை பார்த்ததில் சந்தோஷம்னு பேச ஆரம்பிக்கிறான். பட் அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விழுது. சூப்பராக ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் எங்களுக்கு போய்கிட்டு இருந்துச்சு தரமா, இப்படி அநியாயமாக வந்து எங்கள் வைபியை கெடுத்துட்டியாடான்னு அந்த கடுப்பில் தான் அவனை அடிச்சுட்டு கிளம்பியிருக்கான். மிச்சம் மீதி இருக்க ஹாஸ்டல் மெம்பர்ஸ் இவனுக்கு முன்னாடி நிற்கிறப்ப அவ்வளோதானா, மரியாதை செலுத்த மாட்டீங்களா குழந்தைங்களா, உங்கள் அங்கிள்ஸ் உங்களுக்காக கிஃப்டோட வந்திருக்கேன்னு இவனும் இந்த கும்பலுக்குள்ளே குதிக்கிற மாதிரி தெரியுது. இங்கே வாஸ்கோவும் லாஸ்ட் டைம் காட்டா கிட்ட அடி வாங்கி ஓடி போன தன்னைத்தானே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் சொல்லிக்கிற லீடரும் சண்டை போடுறப்ப வாஸ்கோ கிட்ட கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லாததால ஒரு செத்த பணத்தோடு சண்டை போகிற மாதிரி இருக்குன்னு அவன் பேசுகிறான். உன்னத்தான் அந்த மான்ஸ்டர் வாஸ்கோன்னு சொல்கிறானுங்களா, இதெல்லாம் நம்பவே முடியலன்னு சொல்கிறப்பே அவனுக்கு ஒரு லெக்கிக்கு விழுது. எப்படி உன்கிட்ட இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, நீ இன்னும் எப்படி எந்திரிச்சு நிற்கிறேன்னு கேட்டதுக்கு ரீசன் உனக்கு தெரியாது, ரொம்ப சிம்பிள் தான், உன்ன மாதிரி ஒரு கேவலமானவன் கையில் நான் தோக்குறதை விட சாகிறதே மேல்னு நினைக்கிறேன்னு அவன் பதில் சொல்கிறான்.
இங்கே ட்ரெயினில் அந்த கிறிஸ்டல் சைட் அடி வாங்கி நாக் அவுட் ஆன அந்த லீடர் ஒரு கராத்தே ஃபைட்டர். அவன் ட்ரெயினில் பார்த்தப்பயே நான் நினச்சிருக்கணும் உன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பேட் வைப் வந்துச்சு. இப்போ தான் தெரியுது நீ ஒரு பாக்ஸரான்னு கேட்குறப்ப அவனுக்கு எதிரில் இருக்கிறது ஜாக்லி தான். ஆல்ரெடி டேனியல் அண்ட் ஏகப்பட்டவங்களோட சண்டை போட்டதுனால செம்ம டயர்டாகி நிற்கிறான். பட் இருந்தாலும் இவ்வளோ எனர்ஜியே போதும் இவனை காலி பண்ணுறதுக்கலாம். இங்கே இந்த லோகன் பால் ஜெயை ஏற்கனவே முதுகில் குத்திருப்பான். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவனை எழுப்பி விட்டு மறுபடியும் டேக் டீம் போட்டு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் முன்னாடி பார்த்துக்கிறேன், நீ பின்னாடி பார்த்துக்கடான்னு இவன் ஜெயக்கிட்ட பேசுகிறப்ப நம்மால் தான் பேசவே மாட்டானே, ஊமை மாதிரி தான் இருக்கான். பேசினா பதில் சொல்ல மாட்டியாடான்னு இவன் கடுப்பை தோளில் கை வச்சு இவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்ப, சொல்லுடா லோகன், நிஜமாவே நம்மால் பேசுகிறான். அங்கே இருக்கிறது ஜெயே இல்லை, அவனை மாதிரியே விக்கு வச்சுட்டு இருக்க வேற எவனோ ஒருத்தன். இந்த லோகன் ஷாக் ஆன டைமில் அவன் தலையிலே ஒரு அடி விழுது. இந்த மாதிரி சீப்பான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி வின் பண்ணுறது தான் அவனுக்கு ஸ்ட்ராட்டஜியே போல. இவனை காலி பண்ணிட்டு நருட்டோல ஒரு நிஞ்சா மாதிரி விக்க தூக்கி போட்டு வரானுங்க. சரி, அடுத்ததை இவனை நம்ம பார்த்துக்கலான்னு. பட் இப்போ இவனுக்கு டார்கெட் பண்ணியிருக்குது டேனியல் பார்க்க. இப்போதைக்கு டார்ஜ் பண்ணுறது கூட இவன் கிட்ட எனர்ஜி இல்லாத நேரத்தில் ஜே அந்த இடத்துல வந்து இந்த அடியை வாங்கிக்கிறான். டேனியல் பார்க் ஷாக் ஆயிட்டான். ஜே, நிஜமாவே நீ ஓகே தானே இவன் கேள்வி கேட்கறப்ப அவன் தலையிலேருந்து ஆல்ரெடி ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஜெய்மே முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டான். இவன் ஸ்கூலில் சேர்ந்த மொத்த பேரும் இப்போ கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லைங்கிற சுச்சுவேஷனில் இருக்கப்ப நான் தான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியாக்கணும். டேனியல் பார்க் மறுபடியும் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரான். ஹாஸ்டலோட 2 ஸ்ட்ராங்கான அங்கிள்ஸ்க்கு எதிரில் தான் அவன் நிற்கலான்னு பார்க்குறான் போல. சரி, இப்போ நம்ம இறங்க வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு அந்த அங்கிள்ஸில் ஒருத்தன் பேசுகிறப்ப பதிலுக்கு இன்னொருத்தன் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, அவன் வந்துட்டான்னு சொல்கிறான். இங்கே இருக்கிற மொத்த பேரும் ஷாக்கை நிற்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா வாஸ்கோ அண்ட் ஜாக்லி 2 பேரையுமே காலி பண்ணி இவனுக்கு முடிய பிடிச்ச ஒருத்தன் இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற எலியையும் அவன் பார்த்து ஃபைனலி டேடி வந்துட்டார் போல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு ஆனந்த கண்ணீரோட இவன் ஒரு சைக்கோ மாதிரி சிரிக்கிறப்ப இவன் ஹாஸ்டல் பி டீமோட மெயின் லீடர் ஒலிவாங். இந்த ஒலிவாங் பார்க்க தான் டம்மி பீஸ் மாதிரி இருக்கான். ஜாக்லி தூக்கி ஏரில் வீசுகிறப்ப அந்த வாரன் இவனை கரெக்டாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். நீ என்ன காப்பாற்றிட்டாடான்னு ஏதோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசிட்டு இவன் மயங்கி விழுந்ததும் அந்த ஒலிவாங் சீக்கிரம் எலியை என் கண்ணு முன்னாடி கூட்டுவாங்க, நான் அவனுக்கு காட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக கத்திக்கிட்டு இருக்கான். பட் வாரன் முன்னாடி போகிறான். எங்கள் அப்பா என் அம்மாவை அடிச்சே கொண்டுட்டாரான். எனக்குன்னு ஃபேமிலி எதுவுமே இல்லை. உங்கள் எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கவே ஆரம்பித்தேன். அதனால தான் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அந்த நாள் அது எல்லாமே என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அந்த நாள். லேட்டராக தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே நீ தான்னு. உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்டா. இவன் முன்னாடி வரப்ப எதிரில் ஒலிவாங்கும் கடுப்பாய் பாயிறான். 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறான். சண்டை போடுறப்ப கூட வாரன், நான் எலியை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணனோ அதே அளவுக்கு ஒன்றையும் மிஸ் பண்ணேன்டா. பிகாஸ் உன்னை சீக்கிரமாக பார்த்தா தான் உன்னை என் கையால் அடிச்சே கொல்ல முடியும்னு பேசுகிறான். எலி ஓடி போய் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 வருஷமாக அந்த பொண்ணு சாடி பார்க் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை இவன் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். சில நேரங்களில் அவன் வெளியே போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளே நிறையா சண்டைகள் வரும். இந்த 3 வருஷத்தில் இவன் படிக்கலை, மெடிக்கல் கற்றுக்கல, மேக்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கல. சண்டை போடுறது மட்டும்தான் இவன் லைஃபாகவே இருந்திருக்கு. அதனாலேயே இது ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன் மாதிரி மாறிடுச்சு. மனுஷங்களை எங்கே அடித்தா அதிகமாக வலிக்கும், எங்கே அடித்தா சண்டை சீக்கிரமாக முடியுங்கிற ஒரு எஜுகேஷன். சண்டை சீக்கிரமாக முடிஞ்சாதான் அந்த பொண்ணு சாலி பார்க் வர்றதுக்குள்ளே இப்படி ஒரு சண்டை நடந்துச்சுங்கிற தடையத்தையே அவளுக்கு தெரியாமல் மறைக்க முடியும். ஆனால் இப்போது இவனோட 1000க்கு மேலே இருக்க சண்டைகளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இவன் யூஸ் பண்ணாலும் இவனுக்கு எதில் அடி வாங்குறவனுக்கு வலிங்கிறது கொஞ்சம் கூட தெரியல. இவன் ஜஸ்ட் வித்தியாசமானவன் கிடையாது, வலியை இவன் மறைச்சிட்டு இல்லை. இவனுக்கு வலினா என்னங்கிறதே சுத்தமாக புரியலை. ஃபிசிக்கல் அண்ட் மென்டலியே அவன் முகத்தில் எந்த ஒரு பயமும் தெரில. வலி இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனை காலி பண்ணவே முடியாது. இது எல்லாத்தையும் நினச்சி அந்த வாரன் ஆச்சரியப்பட்டு அங்கே நிற்கிறப்ப என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படி தானே அவன் ஒரு செகண்ட் கேள்வி கேட்டு அடுத்த செகண்டே இவன் முகத்தை பிடிச்சி சவத்திலே அடிக்கிறான். அவன் முகத்தில் வச்சிருந்த கையையே வாரன் கடிச்சிடுறான். அப்போ கூட இவன் பாடி எந்த விதமான பெயினையும் ஃபீல் பண்ணல. இவ்வளோ சீக்கிரம் இவன் அந்த ஹாஸ்டலோட லீடர் ஆனதுக்கு காரணம், அவ்வளோ நாள் கன் பார்க்கோட ட்ரைனிங்கை தாக்கு பிடிச்சி உயிரோடு இருந்ததுக்கு காரணம் நிஜமாவே இவனுக்கு வலினா என்னங்கிறதே தெரியாது. இது ஃபிசிக்கலி ஒரு வியாதி மாதிரி கிட்டத்தட்ட இவனுக்கு. இவன் பில்டிங்கில் இருந்து குதிக்கிறது, ஓடுற காரை கிக் பண்ணுறது, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு காரணம் அவனுக்கு வலி தேவை. அதுதான் அவனோட ஸ்டிமுலேஷனு. பட் அது கிடைக்கவே இல்லைங்கிறப்ப இன்னும் அதிக பைத்தியக்காரத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் எலியை பைத்தியக்காரத்தனமாக தேடுறதுக்கு ஒரே காரணம் இவன் வாழ்க்கையில் கடைசியாக வலி ஞாபகம் இருக்கிறது எலியை மீட் பண்ணப்போ மட்டும்தான். அதனால தான் அவனுக்கு எலியை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. உனக்கு யாரா மைட்டி வாரன் சாய்னு பேர் வச்சது? மட்டமான நிக்னேமாக இருக்குன்னு இவனை ஒலிவாங் கலாய்ச்சி கேட்டிருக்க நேரத்தில் வாரனுக்கே தெரியாத ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இவன் ஏற்கனவே போட்ட 1000க்கும் மேலேயான சண்டைகள் அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நேச்சுரலாகவே இவன் பாடியில் ஒரு மார்ஷியல் ஆர்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. எதிரில் இருக்க எல்லாரும் ஷாக்காக போய் நிற்கிற இடத்துல வாரன் ஒரு ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் நிற்கிறான். இது ஜீட் குண்டோ. அப்புறம் இந்த ஃபைட்டிங் ஸ்டான்ஸை பார்த்ததும் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி இதை யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கிறது. நேற்று வீடியோட கமெண்ட்லேயே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் ஜீட் குண்டோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் செட் ஆகுமான்னு யோசிக்கிறப்ப அதுக்கு அடுத்த நாளே அதுக்கு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இப்போ மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்னு நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறாங்க. நிறையா வெரைட்டியான மார்ஷியல் ஆர்ட்டை ஒன்றா சேர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. பட் இது எல்லாத்துக்கும் புள்ளியார் சொல்லி போட்டு வச்சது ப்ரூஸ்லி தான், த ஃபர்ஸ்ட் மிக்ஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்.
நிறைய பேருக்கு ப்ரூஸ்லிக்கு வின்ஜின் தெரியும்னு தெரிஞ்சிருக்கும். பட் அவர் நல்ல பாக்ஸரும் கூட. அவரோட லேட்டர் பீரியடில் ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட்டில் இருக்க நிறைய வேஸ்டடான மூமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பியூர் காம்பேக்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மார்ஷியல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அது பேர் தான் ஜீட் குண்டோ. ஒரு ஸ்போர்ட் பர்சனாக அதை எம்எம்ஏல கூட யூஸ் பண்ண முடியாது. ஒரு லீகல் ஃபைட்டில் அதை யூஸ் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட இல்லீகல் மூவ்ஸ் அதில் இருக்குது. பட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்க்கு அதை விட பெஸ்ட்டாக எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வாரன் வேற ஒருத்தங்க கிட்ட கற்றுக்கிட்டதுனால இந்த ஜீட் குண்டு அவனுக்கு தெரியல. பல வருஷம் காம்பேக்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால இவனோட ஸ்டைல் ஆஃப் ஒரு புது ஜீட் குண்டுவே உருவாயிருக்கு. பட் சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எலி பேலன்ஸ் இருந்த மொத்த வேறையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரான். இங்கே என் வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஓலிவான் கிட்ட நான் பேசுகிறேன்னு ஸ்ட்ரைட்டாக அவனே சம்பவத்துக்கு இறங்குறான். இந்த கிறுக்கன் அப்போ கூட சிரிச்ச முகத்தோட, எலி உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ திருப்பி வரப்ப நான் உனக்கு நிறைய விஷயங்களை காட்டுவேன், உனக்காக நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு ப்ராடக்ட்ஸ் மாதிரி சில விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அது குழந்தைங்க. ஒரு பையனை எலி மாதிரியே அவன் வளர்த்துருப்பான். அவன் ஒருத்த மட்டும் கிடையாது போல, இவனை மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளை அவன் வளர்த்துருக்கான். இவங்களை கால் சரியில்லாதவங்கள மாதிரி பிச்சை எடுக்க வச்சிருக்கேன், ஓடுற காரில் உழ வச்சு பணத்தை பறிக்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கைவசம் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒன்றை ரோல் மாடலாக வச்சு தான் இவங்களை உருவாக்கியிருக்கேன் தெரியுமா. ஆனாலும் அப்போ கூட எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. ஓ அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒருத்தனை என்னால் உருவாக்கவே முடியலன்னு இவன் சோகமாக பேசுகிறப்ப எலி அதுக்கு மேலே கண்ட்ரோலை சுத்தமாக லூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு பாயிறான். பட் அந்த மொத்த பசங்களும் இவனை அட்டாக் பண்ணுறானுங்க. ஜிங்ஜாக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நிம்மதியாக இருக்குது. இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு எதிராக இல்லைன்னு. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கருணே இல்லை. இவங்களுக்கெல்லாம் ஒரு கருண் இல்லை. நம்மளோட கோல் இது தான். எந்த ஒரு அம்பிஷனும் இல்லாமல் தன்னோட அன்றான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காகவே ஏகப்பட்ட கிரைம் பண்ணுறானுங்க. மோசமானவனுங்க இவனுங்க. இந்த ஜேஹை ஸ்கூல் பசங்களாலையும் இதுக்கு மேலே சமாளிக்க முடியல. நம்ம பிளான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம தூக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப நிம்மதியாக்குறான். ஆனால் அடுத்த செகண்டே பேயை பார்த்த மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறான். அங்கே வந்திருக்கிறது காட்டாக் ஜோஹன் மாதிரி தெரியுது. இங்கே இந்த வாரனும் ஓலிவாங்க ஒருத்தர் மாற்றி அவங்களோட வீக்கான பார்ட்ஸில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் சண்டை போடணும்னு நினச்சிருந்தா என்னால் இவனை தோக்கடிக்கவே முடியாது. வழியை ஃபீல் பண்ணாத ஒருத்தனை என்னால் தோக்கடிக்க முடியாது. இவன் பேசுகிறப்பயே சைட் பை சைடு நடக்கிற விஷயங்களை காட்டுறாங்க. இவன் டீமில் இருக்க மொத்த பேர் தோத்துக்கிட்டு இருக்காங்க. எலிஜன் குழந்தைங்களை ஒன்றும் பண்ண முடியாமல் அங்கேயே நிற்கிறான். ஜேஐ ஸ்கூலில் சேர்ந்த மொத்த பசங்களும் நாக் அவுட் ஆகிட்டாங்க. நான் ஒரு பெரிய முட்டாள் தான். பட் சண்டேன்னு வந்துட்டா முட்டாள்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது தெரியுமா. எப்போ விட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு இவன் பேசுன நேரத்தில் அவனுக்கு பின்னாடி வாஸ்கோ அவன் மாஸ்டர் கொடுத்த கோல்டன் ஹெட் பேண்ட் அவன் தலையில் மாட்டுறதுக்கு ரெடியாக முன்னாடி வரான். இப்போ இது இவனோட ஃபைட்டாக மாறிடுச்சு. எனக்கு பலவீனமானவங்களை புள்ளி பண்ணுறவங்கள சுத்தமாக பிடிக்காதுடா. நீ செய்யாத குற்றமே இல்லை, குழந்தைங்களை கூட கிரைம் பண்ண வச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை நான் இங்கேருந்து முழுசாக போக விடவே மாட்டேன். கடைசி நேரத்தில் கூட உதவி பண்ணுற மாதிரி என்னோட மாஸ்டர் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காடான்னு இவன் கெஸ்ட்டாக பேசிட்டு முன்னாடி வர நேரத்தில் அங்கேருந்து இன்னொருத்த வந்து இவனை ஈஸியாக ஏற்றி கீழே தள்ளி விடுறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. லாஸ்ட் ட்ராப் ஆஃப் எனர்ஜியை வச்சு தான் நின்று இருக்கான். பஞ்ச டைலாக் பேசியிருக்கான். அப்புறம் காலியாகிட்டான். உன் மாஸ்டர் உனக்கு என்ன வேணால் சொல்லி கொடுத்துருக்கலாம். இந்த விடாமுயற்சி, ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே எனர்ஜி இருந்தால் தான் தப்பி யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நீ ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்ட, இதுக்கு மேலே உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு மறுபடியும் வாஸ்கோவை போட்டு அடிக்க வர நேரத்தில் அவன் முகத்துலேயே ஒரு பஞ்சு விழுது. அது பர்னக்கில் இருக்கிறதுலே பெரிய ஆள். இவன் மட்டும் தனியாக வரல, மொத்த பர்னக்குலையும் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். பம்ஜே தான் அவனுக்கு மொத்த பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கான் போல. வாஸ்கோவை காப்பாற்றி இவன் கூப்பிட்டு போகிற நேரத்தில் வாஸ்கோவே இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கானுங்களான்னு இவனுக்கு நம்பவே முடியல. தேங்க்யூ பம்ஜே, எனக்கு தேவைப்படுற நேரத்தில் டெலிபதி யூஸ் பண்ணி நீ கரெக்டாக வருவேன்னு எனக்கு தெரியும்னு வாஸ்கோ பேசுகிறப்ப இந்த நாயெல்லாம் கண்டிப்பாக டேட்டை முடிஞ்சதால தான் வந்திருப்பான். எனக்கு என்னமோ இன்னும் இவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. இது எல்லாமே என் பிளான் படி தான் போயிருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க மட்டும் இல்லை, அவனுக்கு ஆளுங்களும் டயர்டாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே பந்தா மொத்த ஹாஸ்டலையும் காலி பண்ணிடலாம். இவன் கெத்தா மூஞ்சி வச்சுட்டு உள்ளே போகிறப்பயே கூடயே வந்த 2 பேருக்கு கிக்கு விழுது. ஹாஸ்டலோட ஸ்ட்ராங்கஸ்ட் அங்கிள்ஸ் 2 பேர் அங்கே நிற்கிறானுங்க. இவனுங்களை பற்றி இவன் சுத்தமாக யோசிக்கவே இல்லை. போன தடவை இவனுங்களை இவன் தோக்கடிச்சதே இல்லை. காட்டாக் ஜோஹனை பார்த்து நேக்க வழி விட்டு எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. இந்த தடவை ஜோஹன் இல்லைன்னு தெரிஞ்சதும் இப்போ தான் அவனுக்கு பூந்து விளாடவே ஆரம்பிக்கிறானுங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்னா, ஃபாரின் ஹாஸ்டலில் தனியாக நின்று ப்ரொடெக்ட் பண்ணா, இவனுங்க ஹாஸ்டல் பிஏ தனியாக நின்று ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கானுங்க. மொத்த பர்னக்குள்ளையும் இவனுங்க பிரித்து மேய ஆரம்பிக்கிறானுங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்ணு முன்னாடியே அடி வாங்குறத பார்த்து பஞ்சையே ஸ்ட்ரைட்டாக உள்ளே இறங்குறான். பட் அவனையும் காலி பண்ணி படுக்க போட்டானுங்க. இங்கே இக்கட்டான சுச்சுவேஷனில் யாரோ 2 பேர் கடைசி டைமில் என்ட்ரி கொடுக்குறானுங்க. அதுவும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வண்டியை தள்ளிட்டே வந்திருக்கானுங்க. இந்த ஜிங்ஜன் ஜோஹனை பார்த்து ஷாக்கான மாதிரி ஒரு பேனலில் காமிச்சிருப்பானுங்க. பட் ஆக்சுவலாக இவனுங்களை பார்த்து அவன் ஷாக் ஆயிருக்கான். ஹாஸ்டலோட 2 ஸ்ட்ராங்கான அங்கிள்ஸை இவனுங்களை பார்த்து ஒரு மட்டமான காப்பியாக உருவாக்கப்பட்டவனுக்கு தான் த உண்மையான பார்ட்னர்ஷிப் டியோ. இவனுங்கள்லாம் இந்த பிரச்சனையிலே நான் இழுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஓலி வாங்கின அந்த சாலி பார்க் வண்டிக்கு மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப இவனுக்கு எல்லாத்தையும் பார்த்த ஓலி வாங்குக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. ஜோஹன் சம்பவத்துக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ இருக்கிற ஆர்ட்ஸை பார்த்ததுமே கண்டிப்பாக என்னோட உதவி இவங்களுக்கு தேவைப்படாதுன்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டான். பிகாஸ் இந்த 2 பேர் கொண்ட ஓஜி டியோ காட்டாக் ஜோஹனுக்கு ஈக்குவலான அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க அவன் நம்புகிறான். ஸோ அந்த ஃபேக்கான டியோவை இவனுக்கு வந்ததுமே போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறானுங்க. தான் சொந்த ஆளுங்களை அடி வாங்குறத பார்த்த ஓலிவாங் சந்தோஷமாக இருக்கான்.
எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் டூப்ளிகேட்டால ஒரிஜினல் தோற்கடிக்கவே முடியாதுன்னு தெரியும். திருப்பி நீங்க வந்துட்டீங்களா? நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டோமான்னு இவன் பைத்தியக்கார மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பட் இவனுங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒலிவாங்க்கு எதிர்ல நிக்கிறப்ப இப்பதான் அவனுக்கு புரியுது. இவனுங்க எல்லாரும் இவன் கூட மறுபடியும் ஒண்ணா சேர்றதுக்காக வரல. இவனுக்கு எதிரா நிக்கிறாங்கன்னு. என் லைஃப்ல மறுபடியும் இன்னொரு தடவ நான் தனியாயிட்டேனான்னு இவன் யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அண்ட் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்பும் ஹைப் பட்டனும் எனேபிள் ஆயிடுச்சு நண்பர்களே. மறக்காம லைக் பண்ணி அந்த ஹைப் பட்டனை கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிக பேருக்கு நம்ம சேனல் சஜஸ்ட் ஆகும். அடுத்த வீடியோவை சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன்.